வணக்கம் நண்பர்களே, EMTECH சேனலோட மற்றொரு பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸல் சீட் எம்எஸ் ஆஃபீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பியூர் எலக்ட்ரிக்கலாக இருக்கும். ஸோ டெக்னிக்கல் மட்டும் நமக்கு ஒரு இன்ஜினியர்ஸ்க்கு போதாது, ரிப்போர்ட் மேனேஜ்மெண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். ரிப்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் தான் மெயினாக கை கொடுக்கும். அந்த எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் எக்ஸலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய வீடியோஸில் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ எம்எஸ் எக்ஸலில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து என்னென்னா, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை வச்சு அந்த கிராஃபில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் காலம் அந்த பாரை மட்டும் எப்படி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது வந்து டார்கெட் நான் வந்து 80% செட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 80%க்கு அபோவ் இருக்கிறதெல்லாம் வந்து ரெட்டில் வரணும், 80%க்கு பிலோவில் இருக்கிறதெல்லாம் க்ரீனாக வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து அந்தந்த மந்த்துக்கான வேல்யூஸ் நான் என்டர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் எனக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஏப்ரல் எடுத்துக்குவோம். ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் 10% காட்டுது. ஸோ எனக்கு வந்து அபோவ் டார்கெட் போச்சு அப்படின்னா இது வந்து ரெட்டாக மாறும். இப்போ வந்து அபோவ் டார்கெட்டில் இல்லை, பிலோ டார்கெட்டில் இருக்கிறதுனால அது வந்து க்ரீனில் காட்டுது. இப்போ நான் வந்து அபோவ் டார்கெட் ஆகிறேன், 85% கொடுக்குறதுக்கு 85% கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெட்டாக மாறிடும். அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து 100% இருக்குது. அது அபோவ் டார்கெட் இருக்கிறதுனால ரெட்டில் இருக்குது. நான் வந்து அது பிலோ டார்கெட் ஆகிறேன், 75% கொடுக்குறேன். 75% கொடுத்தா எனக்கு வந்து க்ரீனாக மாறிடும். ஸோ இது எங்கே நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு பிரேக் டவுனை பற்றி கேட்குறாங்க, ப்ரீவியஸ் இயர் பிரேக் டவுன் கேட்குறாங்கன்னா, ஸோ அதில் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, 1.2% இல்லை சம் பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, 5% அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டார்கெட்டுக்கு கம்மியாக இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் க்ரீன்லேயும், அதிகமாக இருக்கிறதெல்லாம் டார்கெட்டுக்கு அதிகமாக இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ரெட்லேயும் காட்டினீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ வாங்க இந்த கான்செப்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதெல்லாத்தையும் எடுத்துடுறேன். கிராஃபை டெலிட் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம்பிளில் நான் வந்து ஒரு பிரேக் டவுன் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து டார்கெட் வந்து எனக்கு 1.2%. இது வந்து பர்சன்டேஜ் செட் பண்ணணுமா நம்பர் செட் பண்ணணுமான்னு இங்கே பார்த்துக்கோங்க. இந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்ஸு, அதில் வந்து பர்சன்டேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு டெசிமல் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு, எனக்கு டெசிமல் வேணும். ஸோ நான் வந்து 1% ஒரு டெசிமல் வேணும், அதனால் 1.2ன்னு வைக்கிறேன். ஸோ அடுத்து எனக்கு வந்து லாஸ்ட் இயர்ஸோட பிரேக் டவுன் ட்ரெண்டு நான் என்டர் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட ட்ரெண்டு நான் என்டர் பண்ணுறேன், ஏப்ரல் டு மார்ச். ஸோ இதில் வந்து நான் வந்து பிரேக் டவுன் என்டர் பண்ணுறேன். இதுலேயும் வந்து செக் பண்ணிக்கோங்க பர்சன்டேஜில் இருக்கான்னு சொல்லிட்டு, இல்லைனா வந்து உங்களுக்கு நம்பரில் இருந்து தப்பாக காட்டும். நீங்கள் நம்பர் வேணும்னா நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பர்சன்டேஜில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். டெசிமல் பிளேசஸும் நான் வந்து ஒரு வச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய பிரேக் டவுன் வெளியே என்டர் பண்ணிடுற எக்ஸாம்பிளுக்காக. இப்போ எனக்கு வந்து சார்ட் நான் ரெடி பண்ணணும். சார்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும்னா, சார்ட் போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து எதெல்லாம் வந்து நம்ம ரெட் கேட்டகரி, எதெல்லாம் வந்து க்ரீன் கேட்டகரின்றதை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் என்னோட இந்த வேல்யூ டார்கெட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்த டார்கெட் வந்து H2 இல்லையா, H2ல தான் நம்ம டார்கெட் என்டர் பண்ணுறேன். கம்மியாக இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்த வேல்யூவையே அப்படியே அந்த இடத்துல செல்லில் வரணும். இந்த செல் வந்து B3 அப்படியே வரணும். அப்படி இல்லைன்னா எரர் எனக்கு காட்டிடணும். முன்னாடி நம்ம ஹெட்டிங் கொடுத்துருவோம். பிரேக் டவுன் பர்சன்டேஜ், இது வந்து ரெட் கேட்டகரி எனக்கு வந்து பர்சன்டேஜ் டெசிமலுக்கு அப்புறம் ஒரு இது வேணும் இல்லையா, அதனால் 1. ஓகேங்களா, இந்த கண்டிஷன் தான். இதில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம அடுத்த செல் எல்லாத்துக்குமே கீழே இருக்க எல்லா செல்ஸுக்குமே இதே கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த H2ன்றது நமக்கு வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதனால் அந்த H2 லாக் பண்ணிடுறோம். அந்த Hக்கு முன்னாடி ஒரு டாலரும் 2க்கு முன்னாடி ஒரு டாலரும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அதை ட்ராக் பண்ணும்போது இந்த H2ன்றது H2வாகவே தான் இருக்கும். இதை லாக் பண்ணலை அப்படின்னா வேல்யூ மாறிடும்.
பார்த்தீங்கன்னா இப்போது இருக்குது B3, அதாவது இப்போ என்ன கண்டிஷன் B3, இந்த செல் தான் வந்து B3 வந்து H2வை விட டார்கெட்டை விட கம்மியாக இருந்தால் எனக்கு இந்த வேல்யூ அப்படியே இங்கே வந்துடணும், அப்படி இல்லைன்னா எரர் காட்டணும். ஸோ அடுத்து நான் அதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா டார்கெட்டோட ஆக்சுவல் வந்து 0, டார்கெட் வந்து 1.2, ஸோ கம்மியாக இருக்கிறதுனால வந்து அது 0ன்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்கெட்டோட அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் வந்து NAன்னு சொல்லிட்டு எரர் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கேட்டகரிக்கு நான் அதே மாதிரி நான் ப்ரோக்ராம் எழுத போகிறேன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா ஈக்குவல் டு இஃப் B3, அதாவது இந்த வேல்யூ B3ன்ற வேல்யூ வந்து டார்கெட்டை விட அதிகமாக இருந்தால் எனக்கு இந்த இடத்துல அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா எரர் காட்டிடுங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணுறேன் கீழே வரைக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து அந்த பிரேக் டவுன் வேல்யூ டார்கெட்டோட அதிகமாக இருக்கோ அது மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு, மற்ற இடத்துலலாம் வந்து எரர் காட்டுது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த வேல்யூஸ் எல்லாமே ஒன்று எய்தர் டார்கெட்டோட அதிகமாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒன்று க்ரீனில் ஃபால் ஆகும் இல்லை ரெட்டில் ஃபால் ஆகும். இதுலேயே வந்து எனக்கு டார்கெட்டுக்கு ஈக்குவலாக வருது அப்படின்னாலும் க்ரீனில் வர வைக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தேன் போட்டு அது லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இதே வரும். இப்போது நான் வந்து இந்த இடத்துல வந்து மாற்றுறேன் 1.2ன்னு மாற்றுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அது 1.2 வந்து இதில் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போது எனக்கு வந்து டார்கெட்டை விட கம்மியாக இருந்தாலும் சரி அதே வேல்யூவாக இருந்தாலும் சரி எனக்கு க்ரீன் கேட்டகரியில் வரணும்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வந்து இதுக்கு சார்ட் போடலாம். இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட் கேட்டகரியில் இது பார்த்திங்கன்னா சார்ட்ஸ் கேட்டகரி ஒவ்வொரு MS ஆஃபீஸ் அப்டேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்டேஷனில் பார்த்திங்கன்னா இன்சர்ட்டில் காலமில் வந்து 2 கலர் சார்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாக்டு காலம் இருக்கு இல்லையா, இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணி வச்சுட்டு இப்போது நான் வந்து செலக்ட் டேட்டா கொடுக்குறேன். செலக்ட் டேட்டா இது பிரிண்ட் பண்ணணும், இந்த இதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும், ப்ளஸ் இந்த க்ரீன் ரெட் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கூடாது, ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி இங்கே டிரைவ் பண்ணிட்டோம். இது க்ரீன் கேட்டகரி, இது ரெட் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலரில் வந்துருக்கும். இப்போ வந்து 0 கொடுத்துறதுனால அந்த இடத்துல டவுன் டைம் எதுவும் இல்லை. இப்போ நான் அதே வந்து 0.5 மாற்றுறேன். எனக்கு வந்து கலர் வந்துச்சு. இதை இன்னும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு எந்த பார்க்கு என்ன கலர் கொடுக்கணும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபார்மேட் டேட்டா சீரீஸில் போயிட்டு ஃபில்லில் சாலிட் ஃபில்லில் நான் வந்து இந்த க்ரீன் கலர் கொடுக்குறேன். க்ளோஸ். அதே மாதிரி ரெட் கேட்டகரிக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துட்றேன். ஃபார்மேட் டேட்டா சீரீஸில் போயிட்டு ஃபில்லில் சாலிட் ஃபில்லில் ரெட் கலர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த இது தேவையில்லை, ஏன்னா நமக்கு வந்து இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்படி இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் டைட்டில் எதாவது கொடுக்குறதுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கே இருக்குன்னு டிசைனில் போயிட்டு லே அவுட்டில் சார்ட் டைட்டில், அந்த சார்ட் டைட்டில் ஒன்று கொடுக்குறேன். அபவுட் சார்ட்டு, breakdown percentage financial year 2021. அடுத்து வேறு ஏதாவது ஆட் பண்ணுறதுனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் இருக்குது, டேட்டா லேபிள்ஸு, டேட்டா டேபிள், ஆக்சஸ் ஏதாவது ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆக்சஸ் டைட்டில்ஸ் கொடுக்கலாம். ஆக்சஸ் டைட்டில் ப்ரைமரியாக ஹரிசாண்டலான்னு சொல்லிட்டு அந்த படத்தை இங்கேயே பார்த்துக்கலாம் நீங்கள். இது வந்து ப்ரைமரி வெர்டிக்கல் ஆக்சஸில் நான் கொடுக்க போகிறேன். ப்ரைமரி வெர்டிக்கல் ஆக்சஸில் எந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு வேணுன்றதும் இருக்குது. ஸோ நான் வந்து வெர்டிக்கல் டைட்டில் நெட்டில் கொடுத்துக்கிறேன். டைட்டில் ஸோ இதுதான் இந்த எக்ஸல் ஷீட்டு. ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. இப்போது உங்களுக்கு இந்த க்ரீன் அண்ட் ரெட்டும் வந்து நமக்கு ஆக்வர்டாக தெரியுது, நமக்கு இது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா
அதை எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டில் போய்ட்டு வந்து நீங்கள் அது ஒயிட்டாக மாற்றிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒயிட்டாக மாற்றிட்டா நீங்கள் இந்த டேட்டா அதே மாதிரி இந்த டேட்டாவை நீங்கள் லாக் பண்ணுறதுனாலும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டு அதில் ஒரு ஆப்ஷன்ஸில் ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் அப்டேட்ஸில் வந்து சேரும். இதில் வந்து நான் ஆர்வப்படாத என்ன பண்ணிட்டேன், ட்ராக் பண்ணும்போது ஃபுல்லாக ட்ராக் பண்ணி மேவும் வந்துச்சு. ஸோ அதை என்ன மன்னிச்சுக்கோங்க, ஏப்ரல் மே வந்துருச்சு. ஃபினான்ஷியல் எப்பவுமே ஏப்ரல் to மார்ச் தான் வரும். ஸோ இதில் என்னடா இது எக்ஸ்ட்ரா போட்டுருக்கான்னு பார்க்காதீங்க, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.